ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்த நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி ஒரு வழியாக வீடியோ ஷூட் பண்ணி இன்றைக்கி போட்டாச்சு. பாருங்கள் எப்படி செய்யறேன்னு சொல்லி முழுக்க முழுக்க என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. மிளகு, ஜீரகம் ஒவ்வொரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்து எண்ணெய் சேர்க்காமல் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கிங்க. மிளகு ஜீரகம் கொஞ்சம் வாசம் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 15 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கினதுமே நம்ம இது கூட தக்காளி பழம், ஒரு 5 தக்காளி பழம் மீடியம் சைஸாக சேர்த்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில் சும்மா 2 கிளறி விடுங்க, அதே போதும். இது கூட கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் ஏன் சேர்க்குறேன்னா கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் நல்லா ரெட் கலராக வரும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டியதில்லை. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா அப்படி பெரட்டி விடுங்க. இதே நல்லா சுருண்டு வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இது ஒரு ஓரமாக ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக கத்திரிக்காய் பாருங்கள், இப்படி ஒரு முழு கத்திரிக்காய் 4 கட் பண்ணியிருக்கிறேன். பாதி கத்திரிக்காய் சொத்தையாகி போச்சு, அதனால் அரையும் குறையுமா கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ தாளித்து விட்டுறலாம் வாங்க. நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் இந்த குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஆனால் ஃபைனலாக நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ மண் சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குங்க. எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 10 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வணக்கி விட்டுருங்க. கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்ங்கும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே வணக்கணும்னா கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கத்திரிக்காய் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு வதக்கி விட்டுறலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி பரட்டி விடணும், மறந்துடாதீங்க. இது வணங்கிட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் போய் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ மிளகு ஜீரகத்தை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ மசாலாலாம் இது கூட சேர்த்து தண்ணி மட்டும் லைட்டாக மட்டும் விட்டுக்குங்க, அதிகமாக விட்டுறாதீங்க. ஏன்னு சொல்லி நான் காரணமும் சொல்கிறேன். வீடியோ போக போக முழுசாக வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம இதை நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வேணும்னா தேவைப்பட்டால் இது கூட உப்பு சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நான் உப்பு சேர்க்காம தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த கெட்டியான மசாலாவை இந்த கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்கள் கிளறி விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கத்திரிக்காயில் கீரல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த கெட்டியான மசாலா நம்ம பெரட்டி விடும்போது அந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் ஆகிக்கும். அதுவே நாம் தனியாக ஸ்டஃப் பண்ணி போட தேவையில்லை. குழம்பு வெந்து வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த எந்த அளவுக்கு உள்ள ஸ்டஃப் ஆகிருக்குன்னு. அவ்வளோதான். நான் மிக்சி ஜாரில் லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுட்டேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. எனக்கு மண் சட்டியில் வைக்கணும்னு ஆசை, ஆனால் மண் சட்டியில் இடம் பத்தல, அதனால் நான் கடாயில் மாற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலாலாம் புளி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். புளி தண்ணி சேர்த்து விட்டுட்டு நல்லா அப்படி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். ஆனால் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், சிம்மில் வைக்கல. இப்போ இது கூட இந்த காரம், உப்பு, புளிப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும், குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். குழம்பு கொதிச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுறலாம். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு சும்மா கத்திரிக்காய் தகன்னு சூப்பராக நல்லா நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயும் இந்த பாருங்கள் எவ்வளோ இதாக வந்திருக்குன்னு. சூப்பராக நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.